ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திமுகவுடைய பி டீம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கு. பிஜேபியும் டிஎம்கேயும் ஒரு போலி நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மத்தியில கூட்டணி ஆட்சி அமைக்கலையா? இங்க நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டீங்களே, என்னாச்சது? சரி, டாஸ்மாக் பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, ஏன் மணலை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி தனிச்சு நின்று 2016 அவங்க தனிச்சு நின்று வாங்கின ஓட்டு 2.86. தமிழ்நாட்டில் பிஜேபி நெக்லிஜிபிள். சென்ட்ரல்ல பவர் இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் யூடியூப் சேனல் கூட இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. பெரியார் தொடர்பாக சீமான் அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் வைத்த போது கூட கொள்கை தலைவர்கள் ஒருவராக இருந்தாலும் சீமான் அவர்களுக்கு எதிராக தாவேகா எந்த ரியாக்டும் பண்ணல. ஆனா நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பெரியார் தொடர்பாக பேசியதுக்கு உடனடியாக அவங்க தலைவர் ரியாக்ட் பண்றாரு. அப்போ சீமான் அவர்களுக்கு ரியாக்ட் பண்ணல அப்படின்னா ஏதேனும் கூட்டணி கணக்கு இருக்காது. தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், விஜய் அவர்கள் எங்க போட்டிடுவார் அப்படின்னு கேட்டா கொளத்தூர்ல கூட போட்டியிடலாம். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எங்க தளபதி அவர்கள் தான் 234லையும் முகம். நீங்க ஏன் குளத்தூர் சேப்பாக்கம்னு போறீங்க? 234லையும் இந்த மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரே முகம் எங்க தளபதி அவர்கள் தான். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவுடைய பி டீம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக அந்த போராட்டம் தொடர்பாக, குறிப்பாக அந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக உங்களுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் வெளியிட்ட அந்த அறிக்கை தொடர்பான கேள்விக்கு அண்ணாமலை இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? பிஜேபியும் டிஎம்கேயும் ஒரு போலி நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். இவங்க ரெண்டு பேரும் போடுற நாடகத்திற்கு நாடக கம்பெனி பரவாயில்ல, அந்த அளவுக்கு நாடகம் போடுறாங்க. எது எடுத்தாலும் நாடகம். ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் உங்களுக்கு என்ன நேர்மை இருக்கு? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைக்கலையா? அது கடந்த காலம், அதை கூட விட்டுருங்க. இங்கே நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டீங்களே, என்னாச்சது? சரி, டாஸ்மாக் பற்றி இவ்வளோ பேசுறீங்களே, ஏன் மணலை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? மணல்ல ஊழல் நடந்திருக்குல்ல, ரிப்போர்ட் ஆகிருக்குல்ல, குற்றச்சாட்டு இருக்குல்ல. டாஸ்மாக் பற்றி உள்ளூர் பங்காளியை எதுக்குறதுக்கு இவ்வளோ மெனக்கிடுறீங்களே. ஊழல் பண்ணியிருக்காரு, டாஸ்மாக் ஊழலை கேட்கணும், அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. பட் உள்ளூர் பங்காளிகளுக்கு இவ்வளோ மெனக்கிடுறவங்க, வேலூரில் ஒருத்தர் இருக்காரு, வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர், அவர் பெரிய அளவில் மணலில் ஊழல் நடந்திருக்கு, அதை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த ஒரு செலக்டிவ் அட்டாக்? ஏன் அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? திமுக ஆதரவு பத்திரிகையாளர் அண்ணன் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வெளிப்படையா பல இடத்துல சொல்லியிருக்கார். இது என்னோட குற்றச்சாட்டுல அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, அமைச்சர் துரைமுருகன் கிட்ட 100க்கும் மேற்பட்ட கோடிகள் வாங்கி கோவை எலெக்ஷனுக்கு நீங்க செலவு பண்ணதாகவும், மணல் மாஃபியாஸ் கிட்ட நீங்க அந்த காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து மணல் மாஃபியான்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், திமுக ஆதரவு ஆன பத்திரிகையாளர். அவரு ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் வீர ஆவேசமா பாய்வீங்களே, ஏன் அங்க அமைதியா இருக்கீங்க? நான் கேட்கறது புரியுதா? உங்க மேல அபாண்டம் 100க்கு 150 கோடின்னு சொல்றாப்புல. 100 கோடி 150 பெரிய பிக் அமௌண்ட். 1000 கோடி பண்ணாலும் ஊழல் தான், 100 கோடி பண்ணாலும் ஊழல் தான். அவங்க ஊழல் பண்ண காசுல நீங்க வாங்கியிருக்கீங்க. அதாவது கப்பா வாங்குவாங்கல்ல, நீங்க அடிச்ச கொள்ளையில கமிஷன் கொடுக்கலன்னா உன் மேல ரைடு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது இடி ஐடி இன்கம் டேக்ஸை நீங்க கப்பம் வசூலிக்கிறதுக்கான ஏஜெண்டா செயல்படுத்துறீங்களா? சரி, அப்போ உங்களுக்கு கப்பம் செலுத்தினவங்கள்ட்ட காம்ப்ரமைஸா போனா நீங்க ரெண்டு பேரும் பங்காளியே இல்லையா? ஒருத்தர் ஊழல் பண்றார், ஊழல் பண்ணவர் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் அவங்க கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அந்த ஊழல் உங்களுக்கு பங்கு இல்லையா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஊழல் பங்காளிகள் தானே? இல்ல நீங்க மறுங்க, நான் அப்படி பண்ணவே இல்லை, எனக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் எந்த டிரான்சாக்ஷன் கிடையாது, எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அமைதி காக்கிறீங்க? இது ஒரு விஷயம். இந்த சொத்து பட்டியல் விட்டார்ல டிஎம்கே ஃபைல்ஸ்,
அதுல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா அவங்க சொத்து சேர்த்தாங்கன்னா அவங்களோட குற்றச்சாட்டு. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு, அவ்வளவு சொத்து வந்துச்சுன்னு. எல்லாருமே மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க. ஐயா டி.ஆர். பாலு அவர்கள், ஐயா துரைமுருகன் அவர்கள், ஐயா ஜெகத்ரட்சன் அவர்கள், நம்ம தென் மாவட்டத்தில் ஐபி அவர்கள், எல்லாருமேலையும் கேஸ் ரெடியா இருக்கு. அவர்கள் மேல நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டு எவ்வளவு மாசம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க அடிக்கிற நாடகத்திற்கு நாங்களா போன நாங்க டைரக்டா கேட்கிறோம். உங்ககிட்ட இப்போ போராட்டம் பண்றாங்கண்ணே, போராட்டம் யார் பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சிகள் பண்ண, நாங்க பண்ணலாம், மற்ற கட்சிகள் அதிமுக பண்ணலாம். நாங்க மத்தியிலேயோ மாநிலத்திலேயோ பவர்ல இல்லை, மேஜர் பார்ட்டிஸ் பவர்ல இல்லை, அதிகாரத்துல வச்சுக்கிட்டு இப்போ என்ன பிரச்சனை? ஊழல் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் மணி ஜென்ரேட் ஆயிருக்கு, 1000 கோடிங்கிறாங்க. அவட நெட் ஒர்த்து வந்து 40,000 கோடிக்கு மேல இருக்காங்க. அப்போ ஒரு பிளாக் மணி ஜென்ரேட் ஆயிருக்கு. அது டாக்ஸ் எவேஷனா இருக்கலாம், எம்ஆர்பிக்கு மேல வித்ததா இருக்கட்டும், இல்ல ஊழல், அதாவது டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ஸ், டிரான்ஸ்பர் டெண்டர்ஸ், எதுலயோ ஒரு பிளாக் மணியை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்பவே வந்து மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு வந்து உள்ள வந்துடும். நீங்க பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணிருக்கீங்கன்னாவே அந்த பிளாக் மணியை லாண்டரிங் பண்ணியிருக்காங்க. சினிமா துறை, திமுக காரங்களுக்கு இப்ப புதுசா தமிழ் மேல பாஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால சிவப்பு பூத நிறுவனங்கள் மாதிரி திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு நெருக்கமான நிறுவனங்கள் மூலம் மணி லாண்டரிங் பண்றாங்க. அப்போ யார் ஆக்ஷன் எடுக்கிறது? அதாவது ஒரு மாநில அரசு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பிளாக் மணியை ஜென்ரேட் பண்ணி அது மூலமா மணி லாண்டரிங் பண்றாங்க. அப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? தட்டி கேட்கிற வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க யாரை ஏமாத்துறீங்க? என்ன நாடகம் அடிக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்க அதிகாரம். போராட்டம் யார் பண்ணணும்னா நாங்க பண்ணணும். நீங்க போராட்டம் நாங்க வந்து இதை வந்து சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா இது போராட்டம் பண்ற விஷயத்தையும் தாண்டி நீங்க டைரக்டா இடியே கொடுத்துட்டாங்க. இல்ல சட்டப்பூர்வமா போராட்டம் நான் முடிச்சுக்கிறேன். சட்டப்பூர்வமா போராட்டம் 1000 கோடி irregularity இருக்குன்னு சொல்லி இடியே பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ப்ராசஸ்ல தான் இருக்காங்க, அந்த ஆக்ஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் எடுக்கப்பட்டதா பல பேர் வந்து தகவல்கள் சொல்றாங்க. பல பத்திரிகையாளர்கள் வந்து சொல்றாங்க. அவங்களோட ஃபோனோட இது எடுத்திருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் யாராகிட்டா பண்ணாங்க, இந்த சிடிஆர் எடுத்திருக்காங்க. அது போக எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் இப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்கங்களை ஜெராக்ஸ், இதெல்லாம் வந்து ஆவணங்களாக சேகரிக்கப்படும். இந்த இர்ரெகுலாரிட்டிக்கெல்லாம் இந்த பிளாக் மணி எப்படி ஜென்ரேட் ஆச்சு, இந்த ஜென்ரேட் ஆன பிளாக் மணி எப்படி லாண்டரிங் ஆச்சு, இதற்கான ஆதாரங்கள் முழுசா எடுத்துட்டதா சொல்லப்படுது. அப்போ ஆன் ப்ராசஸ்ல இருக்கிறப்போ நீங்க அதைத்தான் துரிதப்படுத்தணும். நீங்க நாடகம் ஆடக்கூடாது. ரோட்ல வந்து நின்றுட்டு, இப்ப ரோட்ல வந்து நிக்கணும்னா நாங்க நிக்கலாம். அதாவது இன்னொரு கட்சி, தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு, அது போல ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் பண்ணுனா அதை நம்ம நாடகம்னு சொல்ல தேவையில்லை. ஒரு தமிழகத்தோட நேர்மையான நிர்வாகம் பிஎம்கே இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறாங்க. அந்த மாதிரி இந்த டாஸ்மாக் இஷ்யூஸ்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்பையிலேருந்தே அதுல ரொம்ப அதாவது எப்படின்னா ரொம்ப ஆத்மார்த்தமா அதுல வந்து கான்ஃபிடன்ட் பல ஜட்மெண்ட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த ஹைவேஸ்ல வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி எதிர்கட்சிகள் பண்ணணும். நீங்க பண்ணுனா நீங்களும் உங்க பாசிஸ்ட் பங்காளிகள் 2 பேரும் அடிக்கிற நாடகத்தை தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. இல்ல, தமிழகத்துல அவங்க வந்து ஒரு வளரங்குட கட்சியா இருக்கிறாங்க. 2வது வந்து இது ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து நிரூபணம் ஆயிருக்கு. அப்படிங்கிற போது போராட்டம் பண்றது ஒரு அழுத்தம் தர, அந்த போராட்டம் யார் பண்ணா என்ன? அண்ணன் புரிஞ்சுக்குங்கண்ணே, போராட்டம்ங்கிற வடிவமே எதுக்குன்னா ஒரு அரசு நிர்வாகம் வந்து செயலற்று இருக்கு, செய்ய மறுக்குது, இல்ல ஒரு தவறை செய்யுது, அதை தட்டி கேட்கறதுக்கு தான் போராட்டம். போராட்டங்கிறது எதுக்கு? ஒரு அரசை வந்து மக்கள் குரல் கேட்க வைக்கிறதுக்கு தான் போராட்டம். அதோட போராட்டங்கிற அடிப்படை அது வந்து சாத்விகமா இருந்தாலும் சரி, வயலன்ஸா இருந்தாலும் சரி, பகவத்கீதம் பண்ண மாதிரி அரசோட கவனத்தை கொண்டு போறதுக்கு போராட்டம். அரசுல நீங்க உட்கார்ந்துட்டு போராடுறதுன்னா நடிக்கிறது இல்லையா? அது சரி, ஓகே. முடிவெடுக்க வேண்டிய இப்ப இந்த கம்பெனியோட சிஇஓ, நீங்க எம்ப்ளாயி போராடலாம், சிஇஓ போராடினா யாரை ஏமாத்துறது? ஓகே. இப்போ வந்து பாஜக நாடகம் ஆடுது, பாஜக பங்காளியா இருக்கு,
அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு கூட வச்சுப்போம் ஒரு பக்கம். இப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? ஏன்னா நீங்களும் ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறீங்க. அதாவது அங்க ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத உங்களுடைய தலைவரும் காட்டமான அறிக்கையில வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிற போது ஒரு ஊழலுக்கு உள்ளான ஒரு அமைச்சர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 1.5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவரை வைக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி அனுமதிக்கிறது தமிழக அரசுன்னு தாவேக்கா எழுப்பிய தாவேக்கா பண்ண போராட்டம். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து தார்மீக அடிப்படையில ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான அமைச்சரை நீக்கணும் ஒரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து திமுக டெஃபினிஷன்லே கிடையாது, அவங்க டிக்ஷனரியிலே கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் சார், அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும். என்ன அழுத்தம்? அதெல்லாம் நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, கன்விக்ட் ஆன மினிஸ்டரே கையில வச்சிருக்காங்க கேபினெட்ல. நீங்க குற்றச்சாட்டுக்கு வந்துட்டீங்க, கன்விக்ட் ஆகி கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கியிருக்காரு. யாரு? பொன்முடி. கன்விக்டே ஆயிட்டாரு. கன்விக்ட் ஆயிட்டா நீங்க வந்து அந்த கன்விக்ஷனுக்கு அவர் ஸ்டே வாங்கலைன்னா அவர் மக்கள் பிரதிநிதியே வர முடியாது. ஒரு இன்ஸ்பெக்ஷன் அடுத்த 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அவர் எலெக்ஷன் நிற்க முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கான மாதிரி ஆயிருக்கும். அப்படிப்பட்டவரை கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கிட்டு இப்படி மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. நீ இதே அம்மையார் அவர்கள் இந்த மாதிரி கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கிட்டு வந்து சிஎம் ஆகுறப்ப இதே திமுகவினர் எப்படி வீரவாசம் பேசினாங்க, ஒரு குற்றவாளி சிஎம் ஆகலாமா அப்படின்னு கேட்டாங்களே, அதே லாஜிக் தானே அமைச்சர் பொன்முடிக்கு பொருந்தும். ஒரு குற்றவாளி இவங்க லாஜிக்ல சொன்னா, ஒரு குற்றவாளியை அமைச்சராக்குறது என்ன நியாயம்? இவங்களுக்கு அதாவது அப்படின்னா தார்மீகம், இந்த நேர்மை இதுலலாம் வந்து திமுகவோட டெஃபினிஷன்ல கிடையாது. இல்லாத அவங்க அதாவது அவங்க டிக்ஷனரியிலே கிடையாது அந்த வேர்டுக்குலாம் அர்த்தம். திமுகவுக்கு தார்மீகம் இல்லை அப்படின்னா அதை வந்து அழுத்தம் கொடுத்து அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய வைக்க வேண்டியது ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்காடும் கடம் தானே. உங்க ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு? நாங்க தான் எதிர்கட்சி அப்படிங்கிறாரு. அதிமுகன்னு ஒரு பிரதான எதிர்கட்சி இருக்கு, இந்த மன்னர், ஆனாலும் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்ல தெரியல. அப்ப அழுத்தம் கொடுக்கவும் உங்களுக்கு தெரியணும். அதாவது இதனால் செய்து முடிப்பான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது போல இந்த மன்னராட்சியை வந்து அகற்றுவதற்கு வழி வந்து அழுத்தம் தருவதில்லை. அதற்காக மக்கள் களத்துல இருந்து இந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான வீகத்தை வெற்றி தலைவர் தளபதி அமைப்பார். இந்த மன்னராட்சியை 2026 நிரந்தர வனவாசம் அனுப்பி வைப்பார். அதற்கான வியூகங்கள், அதற்கான பணிகளை தளபதி அவர்கள் செய்வார். அதை நீங்க 26ல பாப்பீங்க. நீங்க சொல்றது எலெக்ஷன் ஓகேவா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய விஷயம், எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள். எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 1 வருஷம் செந்தில் பாலாஜி கண்டினியூ பண்ணட்டும், 1 வருஷம் கொலை எதுவுமே சொல்லல. 26ல வந்து நாங்க வியூகம் அமைச்சு நாங்க வந்து நீக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டினியூ பண்றது ஆல்ரெடி கோர்ட்ல இது இருக்கு. ஆல்ரெடி கோர்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க, இவரை மினிஸ்டர் தொடரலாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஹியரிங்ல. அது போக அந்த ஜாப் ராக்கெட் கேஸ்லேயே வந்து இவரை வந்து பதவியில் சொல்லவே நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து இவங்க இடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுட்டு அந்த ஜாப் ராக்கெட் இல்லாமல் டாஸ்மாகுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க அதை அரசியல் பண்ணக்கூடாது. இதில் ஆக்ஷன் எடுத்து அவரை 2 குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர், அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், இந்த டாஸ்மாக் எம்டி எல்லாத்தையும் வந்து கூட்டு விசாரிக்கணும். முகாந்தரம் இருந்தால் எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணணும். இதை பண்ணாம ரோட்ல நின்றுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நீங்க போராடுறவங்க தளபதி சொன்ன மாதிரி தான், நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகுங்கிற மாதிரி நான் போராட்டம் பண்ண வரேன், நீ நைட்டா இம்ப்ரெஷன் பண்ணு, மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொல்லி நீங்க 2 பேரும் அடிக்கிற நாடகத்தை தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. இல்ல அவங்க நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க சார். நான் என்ன சொல்றேன், தாவேக்கா இதுல கான்கிரீட்டா என்ன செஞ்சிருக்கு எங்களோட அப்படிங்கறது தான் திருப்பி எங்களோட கான்கிரீட்டா நாங்க வந்து அந்த அதாவது இடி அறிக்கையை இது வந்ததுக்கு அப்புறம் நாங்க இதுல வந்து உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். பல திமிங்கலங்கள் இருக்கு. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வரையும் போகும். இந்த மணி வந்து லாண்டரிங் ஆகி எங்க போயிருக்கு, அதாவது கிரியேட் ஆன டாஸ்மாக்ல அந்த மணி எங்க போச்சு? அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன கரூருக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு, எல்லா காசையும் எடுத்துட்டு போயிருப்பாரு. அது எங்கனாலும் டிஎம்கே தலைமைக்கு தான் போயிருக்கும். தலைமைனா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான். அப்போ அது வந்து உண்மையான குற்றவாளி இந்த மணி எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கோ அனைவரையும் நீங்க வந்து சார்ஜ் ஷீட் போட்டு இசிஐஆர் போட்டு நீங்க வந்து விசாரிக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணணும். அதற்கான வேலைகளை பார்க்காம இந்த திசை திருப்புற வேலை பார்க்கறதுனால தான் நாங்கள் இதை நாடகம்னு சொல்றோம். இதுல திமுகவுடைய பி டீம் அப்படின்ட்டு வந்து சொல்றதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா,
2026 எதிர்க்கட்சிகள் ஒரு ஒருங்கிணைப்பு வந்து வரும் அப்படிங்கிற போது அது வந்து திமுகக்கு பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிற போது விஜய் அவர்கள் வந்து வாக்கை பிரித்தார் அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு சாதகமாக, அதாவது அதுவும் அந்த அந்த டிஎம்கே வந்து டிஎம்கே நீங்க பி டீம்னு சொல்றதுக்கான ஒரு முகாந்திரமா இருக்கு. இது இல்லாஜிக்கல். இந்த இல்லாஜிக்கல் வந்து 77லே சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி தனிச்சு நின்று 2016 அவங்க தனிச்சு நின்று வாங்கின ஓட்டு வந்து 2.86. அவங்களோட ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டில் பிஜேபி நெக்லிஜிபிள். சென்ட்ரலில் பவர் இல்லைன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து யூடியூப் சேனலில் கூட இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. சென்ட்ரலில் பவரில் இருக்க கட்சியோட ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், அதனால தான் அவருக்கு இவ்வளோ அட்டென்ஷன். ஆனால் இந்த 2014 2.86 வாங்கின கட்சி என்னமோ பெரிய கட்சி மாதிரி ப்ரொஜெக்ஷன் வருது. அதனால இவங்க எதிர்கட்சிங்க உண்மையிலே தமிழகத்தின் எதிர்கட்சி இல்ல. சொன்னது யாரு? இத சொன்னது யாரு? அவர் தானே ஏடிஎம்கே சொன்னாங்களா? இப்ப ஏடிஎம்கே நீங்க 2.8% ஒரு நெக்லிஜிபிள் ஓட் பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு ஒரு தமிழகத்தின் ஒரு மக்கள் தலைவராக இருக்க எங்க தளபதியை சொல்றப்போ நீங்க உங்க நிலைமை என்னன்னு சொல்லணும்ல. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ளோஸே கிடையாது, ஒரு நெக்லிஜிபிள் ஃப்ளோஸ். நான் என்ன சொல்றேன், 77ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னாங்க, ஒட்டு காங்கிரஸ்ன்னு சொன்னாங்க. இது காங்கிரஸுக்கு தான் வலு சேர்க்கும்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, இந்த அப்பவும் ஐயா கலைஞர் என்ன சொன்னாரு, இந்த படம் 100 நாள் கூட ஓடாது அரசியல் படம் அப்படின்னாரு. ஆனா 13 ஆண்டுகள் வனவாசம் போயிட்டாங்க. அது மாதிரி மக்கள் வந்து எதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது. போன எலெக்ஷனை வச்சு நீங்க இந்த எலெக்ஷன் சொல்ல முடியாது. மக்கள் ஆதரவு தளபதி அவர்களுக்கு இருக்கு. இந்த மனராட்சியை தளபதியால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். அதை நீங்க 26ல பாப்பீங்க. இதுல இப்போ ஒரு சமீபத்துல ஒரு இன்டர்வியூல வந்து உங்களுடைய தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், விஜய் அவர்கள் எங்க போட்டியிடுவார் அப்படின்னு கேட்டா கொளத்தூர்ல கூட போட்டியிடலாம் அப்படின்ட்டு வந்து நேரடியா சொல்லியிருக்கிறார். அவர் கொளத்தூர்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை வந்து சென்னைன்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி திமுகவுக்கு நேரடியான போட்டி எங்க இருக்கோ கடுமையான அந்த இடத்துல வந்து விஜய் போட்டியிடுவார்னு எடுத்துக்கலாமா? நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எங்கள் தளபதி அவர்கள் தான் 234லையும் முகம். நீங்கள் ஏன் குளத்தூர் சேப்பாக்கம்னு போகிறீங்க? தமிழகத்து 234லையும் இந்த மனராட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரே முகம் எங்கள் தளபதி அவர்கள் தான். அதைத்தான் தேர்தல் வியூக பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மன்னராட்சியை 26ல் வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி தளபதி அவர்கள். அதைத்தான் வந்து, அதாவது உங்களோட தலைமையே இப்போ தளபதி அவர்களும் முதல்வர் அவர்களும் ஒரு கான்ஃபிடன்ஸ் நின்னா கூட நாங்கள் ஜெயிச்சிருவோம். அதை தான் அவர் டெலிபரேட் பண்ண வர 2026ல் 234 தொகுதிகளையும் எங்கள் தளபதி தான் முகம், வெற்றி உறுதி. இது 234 தொகுதிங்கிறீங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் வந்து தாவேகா நாம் தமிழருக்கு ஒரு தூது விட்டுருக்கு அப்படின்ட்டு வந்திருக்கு, கூட்டணி தொடர்பா. அந்த ஏற்கனவே இது சம்பந்தமாக நாம் தமிழர் தாவேகா கூட்டணி வருமா அப்படின்ற பேச்சுங்கிறது ஏற்கனவே இருக்கு. சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு வெளிப்படையா, நான் விஜய நேரடியா பார்த்தேன், நாங்கள் அரசியல் தான் பேசணும் அப்படின்ட்டு நேரடியா அவரும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஏன் இந்த செய்தி உண்மையா இருக்கக்கூடாது? ஆதாரமற்ற செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்புறதே ஃபுல் டைம் இருக்கு அந்த நாளிதழ். நீங்கள் சொன்ன நாளிதழில் நான் பேர் கூட சொல்ல விரும்பலை. அதாவது மாணவர்கள் வந்து காலை உணவு கொடுத்ததை அந்த நாளிதழ் எப்படி எழுதுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி உள்ளொன்று வைத்து பிறமொன்று பேசி டெல்லி மன்னர்களுக்கு பூஜா தூக்கக்கூடிய நாளிதழ் அது. அதை பற்றி அது வந்து அதில் வர்ற செய்தி வந்து எப்போவுமே ஒரு சார்பா இருக்கும். இல்ல அந்த பத்திரிகை செய்தியை விடுங்க, நான் வந்து அந்த உங்க இதுவரையும் இவங்க உங்களுக்கு என்ன இதை சொல்றதுக்கு எங்க தலைமை தான் சொல்லணும், இல்ல அவங்க சொல்லணும், அருமையண்ணன் சீமான் அவர்கள் சொல்லணும், இல்ல எங்க தலைவர் சொல்லணும். 2 பேரும் அவங்கவுங்க பணிகள்ல இருக்கிறப்போ நீங்க தான் சொல்றது அது ஆத்தன்டிகேட்டே இல்லாத செய்தியை நீங்க பல இடத்துல உங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, ஒரு மாணவர்களுக்கு உணவு அளித்ததை நீங்க எப்படி எழுதுனீங்க? அதாவது உங்களோட ஆதிக்க மனப்பான்மையின் வெளிப்பாடு, உங்களோட கனவு நிறைவேறாது. இந்த மனராட்சியை காப்பாற்றுற வேலையை நீங்க சொன்ன பத்திரிகை போன்ற பல பத்திரிகைகள் செய்யறாங்க. அது நடக்க தலைவா, நான் இந்த கேள்வி கேட்டது வந்து பத்திரிகை மீதான விமர்சனத்துக்காக இல்ல, இது தேவையில்லைன்னு செய்தி, நான் அந்த கேட்டது அந்த செய்திக்காக தான் சொல்றேன்.
அந்த செய்தியில சீமான் தாவேகா கூட்டணின்னு இருக்கு. ஓகேவா? பெரியார் தொடர்பாக சீமான் அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் வைத்த போது கூட கொள்கை தலைவர்கள் ஒருவராக இருந்தாலும் சீமான் அவர்களுக்கு எதிராக வந்து தாவேகா எந்த ரியாக்டும் பண்ணல. ஆனா நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் வந்து பெரியார் தொடர்பாக பேசியதுக்கு உடனடியாக அவங்க தலைவர் ரியாக்ட் பண்றார். அப்போ சீமான் அவர்களுக்கு ரியாக்ட் பண்ணல அப்படின்னா ஏதேனும் கூட்டணி கணக்கு இருக்கா அதுக்கு பின்னாடி அப்படிங்கறதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இத வந்து நாங்களும் சொல்லல, அவங்களும் சொல்லல. ஒரு பத்திரிகையோட கற்பனைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க இன்னைக்கு ஒன்று எழுதுவாங்க, நான் சொல்ற புரியுதா? அவங்க தினம் தினம் எதையாச்சும் கற்பனை பண்ணி நைட்டு ஏதாச்சும் யோசிச்சு காலையில எதையாச்சும் ஒன்று பிரிண்ட் பண்ணி விடுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்க தளபதி மாநாட்டில் சொன்ன மாதிரி எங்க தளபதி அவர்களின் தலைமையை ஏற்று வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஒரு சமூக நீதி அரசை தளபதி தருவார். எங்க தளபதி தலைமையை ஏற்று வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அவ்வளவுதான். என்ன நக்கீரன் பிரகாஷ் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணி தனியா சொல்றீங்க. ஏங்க அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் இன்னொரு பத்திரிகை அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காருங்க. என்ன குற்றச்சாட்டு? அது அவரோட கற்பனை இருக்க முடியாதா? கற்பனைனா அவர் அது ஒரு கற்பனையா இருக்காதா? நாங்களும் அவங்களும் கூட்டணிங்கிறது வந்து எங்களோட டிசிஷன்ஸ். அதை நாங்க டிக்ளேர் பண்ணணும். இவர் ஒரு மினிட்ல சேட்டலைட் சேனல்லே பேசுற, பல ட்வீட்ஸ் பண்ணிட்டாரு, பல சேனல்ஸ்ல பேசிட்டாரு. யாரு? அண்ணா நக்கீரன் பிரகாஷ் அவர்கள். நீங்க காசு வாங்குனீங்க, டைரக்டா வாங்கல, ஒரு லேண்ட் மாஃபியாஸ் மூலமா வாங்குனீங்க, கோயம்புத்தூருக்கு செலவு பண்ணீங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிருக்கீங்க. இல்ல அப்ப அவர்கிட்ட நீங்க வந்து ஆதாரம் கேட்கணும். அந்த செக்கோட டீடைல் யாரு மேல வெளியிடுங்கன்னு கேட்கணும். யாரு மேல நீங்க வந்து யார கேட்கணும்? அத வந்து நீங்க கோட் பண்ணி நீங்க வந்து டிஎம்கே காரங்க மேல நீங்க வந்து வெளியிட்டீங்க. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு முன்னாள் அமைச்சர் டிஆர் பாலு அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. இருந்தா சொல்லுங்க, என்கிட்ட இல்ல, கப்பல் இருக்கும் எனக்கு இல்ல அப்படின்னாரு அவர். அந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏன்னா நீங்க என்ன புனிதரா? உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நக்கீரன் பிரகாஷ் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் வந்து டிஎம்கே ஸ்டேட் பிரசிடென்ட் மேல வச்சிருக்காரு. இது குற்றச்சாட்டு தானே? அதுக்கு நீங்க பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் மேல வச்சிருக்காரு. அது குற்றச்சாட்டு தானே? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்ப உண்மைதானே சார்? நீங்க வேற ஒரு பத்திரிகை வந்து வேற ஒரு விஷயம் சொன்னா அந்த பத்திரிகை நம்பகத்தன்மை இல்லைங்கிறீங்க. நம்பகத்தன்மைனா ஏதோ ஒரு பத்திரிகையில ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னா அதை எடுத்து பெருசா நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் புரியலங்கிற. எங்க தளபதி அவர்கள் வந்து மாநாட்டுல தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க தலைமை ஏற்று வருவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதற்கு முன்னாடி இன்னொரு கட்சியோட கூட்டணி, அவ்வளோ சீட்டு இவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்லி கதை சொன்னாங்க. அது என்னாச்சு? என்னங்க நீங்க போடுற ஒரு செய்திக்கு இன்னொரு செய்திக்குமே பல முரண்பாடு இருக்கீங்க. இதே விஷயத்த உங்களுக்கு ரொம்ப உங்க தலைவருக்கு நெருக்கமான விகடனும் வெளியிட்டு இருக்கு, தெரியுமா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அப்போ நீங்க சொன்ன அதே விஷயங்கள் ஆத்தன்டிகேஷன் இல்ல. எங்க தளபதி, எங்க பொதுச்செயலாளர் என்ன சொன்னாங்க, அறிக்கையில என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி செய்திகள் வெளியிடுறத நாங்க யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல. ஓகே, அது வந்து ஜெனரலா எங்களோட செய்தி ஆத்தன்டிகேஷன் கிடையாது. இல்ல 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 இல்ல. ஓகே, ஆனா இதுல ஏன் நம்ம கேக்குறாங்கன்னா அலைன்ஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியை ஒட்டி தான் இந்த கேள்வி எல்லாமே. இப்போ இன்னைக்கு வந்து மார்ச் மாசம், இன்னும் சாலிடா 9-10 மந்த்ஸ் இருக்குண்ணே. அலைன்ஸ் பத்தி ஒரு பாலிடிக்ஸ் ஹைலி டைனமிக் சப்ஜெக்ட். நீங்க நம்ம ஒரு பார்ட்டி அடுத்தவங்க ஒரு பார்ட்டிங்கள விட்டுருங்க. பாலிடிக்ஸுங்கிற அந்த நேச்சரே வந்து ஒரு டைனமிக்கான விஷயம். நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. அதனால அந்த சூழல்ல தான் எல்லாருமே முடிவெடுப்பாங்க. அதனால இப்போ திமுக கேட்க முடியுமா? இப்போ எங்களை கேட்குறீங்களே, இந்த மன்னராட்சியை கேட்க முடியுமா? உங்க மன்னராட்சி எப்படி காது காத்துக்குவீங்க, எல்லாரும் உங்க கூட இருந்துருவாங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? அவங்க தான் வரி சொல்லிட்டு இருக்காங்களே, நாங்க எங்க கூட தான் இருப்பாங்க, நாங்க தான் வலிமையான. நான் என்ன சொல்றேன்னா, 2011 டெய்லி சொல்றாங்க. 2011 இல்ல என்ன சொன்னாங்க, பாமக வெளியே இருந்துச்சு, உள்ள போனாங்க. அதே போல 2016 என்னன்னா பால்ல விழுவும் பழம்